நமது போட்டி மாநிலங்களோடு அல்ல நாடுகளோடு என்று தமிழகத்தை உலக அரங்கில் தலைநிமிரச் செய்யும் சேவையராக விளங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் பொடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ளார். ஐயா அவர்களை உரையாற்றுவதற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மிகுந்த எழுச்சியோடு இந்த கல்லூரி, இந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள், எங்களது ஆற்றுமிகு மாவட்ட கழக செயலாளர், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் எனது அரவிந்த் அண்ணன் அவர்களின் இந்த முன்னேற்பாடில் மிகுந்த எழுச்சியோடு இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் எனது அருமை அண்ணன் அவர்களே, நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மாவட்ட ஆட்சியர் அவர்களே, அருமையண்ணன் பாலச்சந்திரன் அவர்களே, வேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களே, இங்கே எதிராக இருக்கும் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நமது மாவட்ட கழக செயலாளர்கள், நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். அதனால வரவங்க எல்லாரையும் ஃபாஸ்டா பேசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன மட்டும் சொல்லல, ஆனா அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியும். நான் சீக்கிரமா பேசி ஒரு 2 வரியில முடிச்சிடறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் எப்ப நிறைய அறிவுரைகள்லாம் சொல்ல வேண்டியது வரும். சில இடத்துல எல்லாம் பாதி நேரம் நம்ம பேசுறதை கேட்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பசங்களோட ஆடல் பாடல் நிகழ்ச்சி, மற்ற நிகழ்ச்சி பண்ண வேண்டியதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனாலே ஜாஸ்தி பேசுறதில்ல. ஆனா இந்த இது போன்ற பள்ளிகள்ல நம்ம நிறைய பேசவே தேவையில்லை. ஏன் சொல்றேன்னா, நான் வந்ததுல இருந்து பார்த்திருக்கேன், நம்ம தலைமை ஆசிரியர் அவ்வளவு ஒரு உணர்வோடு இந்த பள்ளியில் படித்த ஒருவராக, அண்ணன் இப்பதான் கேட்டேன், அண்ணன் சொன்னாங்க இந்த பள்ளியிலே படித்த ஒருவர் இங்க அதான் பாலச்சந்திரனோட கிளாஸ்மேட் எல்லாம் சொன்னாங்க. அவர் இங்க இவங்க ஹெச்சமே, அவரு எங்களுக்கு ஹெச்சமா இருக்காரு. அதனால 2 பேரும் ஹெச்சம் தான். அதனால இவ்வளவு உணர்வோடு எங்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ அங்க வெளியில இருந்து யாரும் வந்து கருத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு இருக்கும் இந்த தலைமை ஆசிரியர், இந்த பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இருவரும் சொல்வதை கேட்டாலே மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பெறத்தான் போகிறீர்கள். இதை தாண்டி 5 பவுன் சங்கிலியை வழங்குவேன் என்று கூறியிருக்கிறார் நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் அவர்கள். அந்த சங்கிலி வந்து இப்ப இவர் இன்னொரு ஆசிரியர் பேசும்போது சொன்னார், 1 மார்க்ல விட்டுட்டேன், நான் 2வது வந்துட்டேன், அதனால எனக்கு கிடைக்கல அப்படின்னு. அவர் அந்த சங்கிலிக்காக அவர் போராடல. அந்த முதல் வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது, அதிலேயே அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்றுதான் நாம் கூற வேண்டும். அவரும் இந்த பள்ளியில படித்து இவ்வளவு உணர்வுபூர்வமாக இங்கே பணிபுரிவதனால் நிச்சயமாக இந்த பள்ளி மென்மேலும் வளர்ந்து இங்கே படிக்கும் அனைத்து நமது பிள்ளைகளும் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள். இந்த பள்ளியில் படித்த முதல் மாணவிக்கு அருமையண்ணன் அவர்கள் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டார். மாண்புமிகு திராவிட நாயகன், தமிழ்நாடு முதலமைச்சர், இந்த மண்ணின் மைந்தர் நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நிச்சயமாக கூறுகிறேன், இந்த பள்ளியில் நீங்கள் நல்லபடியா படித்து வெளியில வந்து பெரிய ஆளாகி, நம்ம எம்பி பேசும்போது சொன்னாரு, பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கெல்லாம் தாய் உள்ளமோட ஆமா தாய்மையான ஒரு உணர்ச்சியோட எடுத்த உடனே பிள்ளைங்க போனா கட்டிக்கணும், உடனே கட்டிக்கணும், இது இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க கூடாது. நீங்க தாய்மை உணர்வு எல்லாம் வரட்டும், ஆனா அதை தாண்டி தன்னிச்சையாக நீங்கள் உங்களது சொந்த காலில் நிற்கும் மகத்தான வீராங்கனைகளாக நீங்கள் வர வேண்டும். அதுல முதல்ல நீங்க தனித்துவம் மிக்க ஒரு ஆணுக்கு சரிசமமாக, ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் இந்த ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் நிற்க வேண்டும். அந்த இடத்துக்கு நீங்க வளரணும்னா படிப்பது மட்டும்தான் சரி, படிப்பது மட்டும்தான் அதற்கு உங்களுக்கு முழுமையாக வாழ்நாள் முழுக்க உங்களோட இருக்க போறது நீங்க படிக்கிற படிப்பு தான். அதைத்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார், படி படி படி, நான் பாத்துக்கிற மீது எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறார். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, வேலை வாய்ப்பு வழங்க வேண்டியதுதான் எங்களது கடமை, நீங்கள் நிச்சயமாக படியுங்கள். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், ஏற்கனவே நம்ம பள்ளிக்கு இந்த பள்ளி இவ்வளவு சிறப்பான ஒரு பள்ளியாக இருக்கிறதுனா நமது ஆசிரியர் தலைமை ஆசிரியருக்கு ஒரு கோரிக்கை,
ஏற்கனவே இந்த பள்ளியில படித்த ஒரு 5-6 பேரை நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்க. 5 நபர்களை தேர்ந்தெடுத்து இன்னும் வேலை கிடைக்காம இருப்பதை நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய அந்த பணியை நான் நிச்சயமாக செய்வேன் என்ற அந்த உறுதிமொழியை அளித்து இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் வந்து எனக்கு பேச வாய்ப்பு தந்த எனது மாவட்ட கழக செயலாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனால் இந்த பள்ளியை நான் சொன்னது போல யாரும் வெளியில இருந்து வந்து உங்களுக்கு இனிமே என்னைக்குமே உங்களுக்கு எல்லாம் அறிவுரைகள் எல்லாம் வழங்க தேவையில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஆசிரியர்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் கடவுள்கள். ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே செய்யுங்கள். பிள்ளைகள் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம உங்க பேர் ஸ்வேதாவா? ஸ்வேதா வந்து போன் வாங்கின அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. நல்ல விஷயம். ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயத்துல அந்த பாட்டு போட்டாங்க. அதான் இப்ப இந்த சமூக வலைதளத்துல ட்ரெண்டான ஒரு பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டு போட்டோட மொத்த பேர் சிரிச்சிங்க. அப்போ மொத்த பேருக்கிட்டே போன் இருக்குன்னு அர்த்தம். அது உண்மையா இல்லையா? அதனால முதல்ல அந்த போனை வீட்டுல இருக்கிற போனை ஓரம் கட்டிட்டு அந்த போனை நல்ல விதமா பயன்படுத்தலாம். அடுத்த கட்டமா என்ன படிக்கலாம் என்பதற்கு பயன்படுத்தலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இந்திய அளவிலேயே போனை மேனுபேக்சரிங் பண்ற போனை தயாரிக்கிற நிறுவனங்கள் அதிகப்படியாக 46% கிட்டத்தட்ட 40% போன்கள் எல்லாம் தயாரிக்கிற மாநிலம் நமது தமிழ்நாடு. எனவே அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்வாதாரத்தை உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். திராவிட மாடல் அரசு நமது முதலமைச்சர் அவர்கள் அரசு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்யும். நீங்கள் அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் மூலமாகவும் நீங்கள் பயன்பெற வேண்டும். கல்லூரிக்கு செல்ல வேண்டும். மிகப்பெரிய படிப்பை படிக்க வேண்டும். இதே பள்ளிக்கு வந்து இதே மேடையில் ஏறி நீங்க அடுத்த தலைமுறை உங்களது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அந்த உதவியை செய்யும் அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்தி அருமையண்ணன் அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண் கல்வி பற்றி மிக சிறப்பாக எடுத்து எம்பிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி. தற்போது புரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோராசிரியர் கழக தலைவர் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் ஐயா நகை நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார். நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள் பெற்றோராசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள் நமது பெற்றோராசிரியர் கழக தலைவருக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் பெற்றோராசிரியர் கழக தலைவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.